ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளை மறுநாள் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்துக்கு உண்டான அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து நவம்பர் மாதத்து ஃபெஸ்டிவல்ஸ் பேஸ் பண்ணி கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்க. நவம்பர் மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட் நவம்பரில் எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னா, ஜென்ரலாக ஸ்லாட் 2 மணி ஸ்லாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் 1 மணி ஸ்லாட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருந்தது. மேபி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இருக்கலாம். தரிசன டிக்கெட் எப்போ ட்ரை பண்ணாலும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறவங்க இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு. 25ஆம் தேதி 300 தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கிடைக்காதவங்கலாம் இந்த டிக்கெட்டுக்கு தான் எய்ம் பண்ணுவாங்க. அண்ட் இப்போல்லாம் அதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் எல்லா நாட்களுக்கும் தீர்ந்தும் போய்டுறதுனால ரிலாக்ஸ்டாக புக் பண்ணணும், நவம்பரில் சுவாமி தர்ஷனம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு பார்க்கணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. கல்யாணச்சத்தோட தர்ஷன டிக்கெட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் ஆச்சு. அக்காமடேஷன் 25ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் எனேபிள் பண்ணுவாங்க. நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போது அங்கப்பிரதட்சணம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரல் ரூல்ஸ், ஒரு தடவை நம்ம அங்கப்பிரதட்சணம் செய்திருக்கோம் அப்படின்னா அந்த செய்த டேட்லேருந்து சேவா டேட்லேருந்து மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பர் 3க்குமே. நான் தானே செய்திருக்கேன், என்னோடய மொபைல் நம்பரில் எங்கள் வீட்டில் வேறு யாருக்காச்சும் புக் பண்ணலாமான்னா கூட புக் ஆகாது. 3க்குமே பார்ப்பாங்க. 90 நாட்கள் டைம் கேப். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். அந்த 2 பேருமே அங்கப்பிரதட்சணம் செய்கிறவங்களாக இருக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணும், மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தை விருப்பப்பட்டால் நம்ம கூட அங்கப்பிரதட்சணமும் செய்யலாம், இல்லை நடந்தும் வரலாம். ஸ்கூல் போகிற குழந்தை இருந்தால் ஆதார் கார்டு இல்லைன்னா ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோட் மஸ்ட். அங்கப்பிரதட்சணம் செய்கிற அந்த டைமில் ஜென்ஸ் வேஷ்டி மஸ்ட் அண்ட் ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க. லேடிஸ்க்கு ஆஸ் யூஷுவல் சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா, சாரீ கட்டிக்கலாம். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஃபோட்டோலாம் எதுவும் அப்லோட் பண்ண வேண்டாம். லெஸ் தென் 2 மினிட்ஸில் ஃபுல் ஆகிடும். ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. சனிக்கிழமைகளில் 500 டிக்கெட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமைகளில் இந்த டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்காது. ஒரு டிக்கெட்டாக புக் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. 2 பேருக்கு புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டே எலிஜிபிளாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எலிஜிபிள் நம்பரே உங்கள்கிட்ட ஒரு 2-3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பில், போர்ட்டலில், லேப்டாப்லலாம் 9:55க்கே லாகின் செய்து மட்டும் வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 மணிக்கு இந்த அங்கப்பிரதட்சணம் அப்போ மேலே வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ தட் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். டேட் அவைலபிலிட்டி வெள்ளிக்கிழமைகளில் கிடையாது. நவம்பர் 2ஆம் தேதி கைசிக துவாதசிக்கு இருக்காது. பஞ்சமி தீர்த்த 25ஆம் தேதிக்கும் இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் 6 நாட்கள் எனக்கு தெரிஞ்சிருக்காது. மீதி எல்லா நாட்களுக்குமே இருக்கும். டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் பிறக்குது. அடுத்த மாதம் மார்கழி மாதத்துலேயே அங்கப்பிரதட்சணம் கிடையாது. அடுத்த மாதம் கூட உங்களுக்கு மினிமம் டேஸ் தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை கூட போயிடுச்சு அப்படின்னா ஒரு 13 நாள் போல். ஸோ தேவைப்படுறவங்க நவம்பரில் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. எந்த டேட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவம்பர் 15ஆம் தேதி சூஸ் பண்ணுறீங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. புஷ்கரணி தீர்த்தத்தில் போய் புனித நீராடல் செய்துட்டு ஈரத்துணியோட 300 தரிசன க்யூ கிட்டே போகிறோம். ஏடிசி சர்க்கிள்னால் அங்கே போய் கேட்டுக்கணும் என்ன என்ட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. அங்கே கைட் பண்ணுவாங்க. நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். க்யூவிலையே உங்களுக்கு மொபைல் பேக்லாம் கொடுத்துக்கலாம். தர்ஷன் டிக்கெட், ஆதார்லாம் செக் பண்ணி ஸ்கேன் முடித்ததுக்கப்புறம் லேடிஸ் தனி கம்பார்ட்மெண்ட், ஜென்ஸ் தனி கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரச்சு ஒரு 2:45 போல் ஓப்பன் பண்ணுவாங்க. 3 மணி போல் சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே அங்கப்பிரதட்சணம் செய்துட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா 3:45 இல்லை 50 போல் பெருமாளை தரிசனம் பண்ணலாம். ஜெயன் விஜயன் வரைக்கும் 4 மணிக்கு போல் வெளியில் வருவோம். ஒருத்தருக்கு புக் பண்ணால் ஒரு 50 ரூபா லட்டு கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா லட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம்.
டீட்டெயிலாக இன்னும் எப்படி அங்க பிரதட்சணம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணோன்னே கோட்டா அவைலபிலிட்டி காமிக்கும், அதை ஓகே கொடுத்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். மொபைலில் லேப்டாப்லலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த தரிசன டிக்கெட்டுமே குறிப்பாக இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட் தப்பு இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு புக் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எந்த கிளிப்போர்ட் மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில இது மொபைல்லேயே இன்பில்ட்டாக இருக்கும், இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம எப்படி டீட்டெயில்ஸ் கொடுப்போமோ அது மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி, சிட்டி கேட்பாங்க, அடுத்தது ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, நேமு, ஆதார், ஏஜ் எல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜெண்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா விசா கேட்பாங்க. ஸோ இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார் மட்டும்தான். புக்னா கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் அப்படிங்கிற மாதிரி எரர் வரலாம். அதை விட்டுட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் வேறு எந்த டேட் அவைலபிலிட்டி இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெஸ்டிவல் டேட்ஸ்லாம் விட்டுட்டு வீக் டேஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். நவம்பர் 5 வீக்கெண்டு இதெல்லாம் சீக்கிரமாக புக் ஆகும். ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம். அடுத்து இந்த ஸ்பெஷல் டேஸ்லாம் விட்டுட்டு கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்காக புக் பண்ணும்போதும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். பிரம்ம முகூர்த்த டைமில் சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே அங்க பிரதட்சணம் செய்துட்டு பெருமாளை தரிசனம் செய்கிறது. அங்கே நிற்கிறப்போ சில டைம் சில ஸ்டாஃப் நவநீதம் கொடுப்பாங்க. ஒரு பிஞ்சு கிடைச்சாலும் அது நமக்கு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அங்க பிரதட்சணம் செய்து முடிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் மொபைல் எடுப்பீங்க இல்லையா, அப்போது இம்மிடியேட்டாக அன்றைக்கி எஸ்பிசி சேனலை ஸ்வைப் பண்ணி பேக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்துடணும், அது சேவ் பண்ணுறது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டி வாக்கிலி தாண்டி உள்ளே போகிறது, தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வர்றது, அதெல்லாம் சேவ் ஆகிருக்கும். பார்க்குறப்போ நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம எஸ்சிபிசி சேனலில் பார்க்குறது ரிமெம்பரன்ஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். வேறு ஒரு எலிஜிபிளாக இருக்கிற நம்பரில் லாகின் செய்து வச்சுக்கிறது கூட இப்போ ஏதாவது அன்னோன் எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு எரர் நமக்கு தெரியாமல் வரும். அப்படி எதனாச்சுன்னா கூட இதை விட்டுட்டு டக்குன்னு அதில் கூட நீங்கள் கிளிப்போர்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா புக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எவ்ரிடே ஷேர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அங்க பிரதட்சணம் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் அங்க பிரதட்சணம் செய்ததும் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.